Okay. Next, what is L of S is the smallest subspace in சொல்லணும். L of S is the smallest subspace containing S. ஆக்சுவலா இது என்ன சொல்லுது? இது என்னுடைய வெக்டார் ஸ்பேஸ் கேபிட்டல் வி. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள ஸோ இதுதான் என்னுடைய செட் எஸ். இட் இஸ் அ சப்செட். ஓகே. ஸோ இந்த எஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி நான் நிறைய சப்ஸ்பேசஸ் எடுக்கிறேன். ஸோ இது ஒரு சப்ஸ்பேஸ்னு எடுத்துக்கணும், W1. ஓகே. ஸோ வேற ஒரு சப்ஸ்பேஸ் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன், இப்படி W2. ஓகே, W2. ஸோ இப்போ இதுவே இந்த மாதிரி ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறேன். அது எல்லாத்துக்குள்ளேயும் எஸ் இருக்கணும். ஓகே, W3. ஸோ அதே வேற மாதிரி ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறேன். ஸோ W4. ஆடியோ மியூட் பண்ணுங்க. எஸ் வச்சுக்கிட்டு நான் நிறைய வெரைட்டி ஆஃப் சப்ஸ்பேசஸ் நான் எடுக்கிறேன். ஓகே, நிறைய இந்த மாதிரி நான் நிறைய எடுத்துக்கிட்டே போகலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த எல்லா சப்ஸ்பேஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் சப்ஸ்பேசஸ். ஸோ சப்ஸ்பேஸ் அகைன் சப்ஸ்பேஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய சப்ஸ்பேஸ் எடுக்கலாம். எஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய சப்ஸ்பேசஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த அதுக்குள்ளதான் எல்லா ஃபேஸ் இருக்கும். ஓகே, அதனோட இன்டர்செக்ஷன், அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளதான் அது தட் இஸ் த மீனிங் ஆஃப் எல்லா ஃபேஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன், ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் கம்பேர் வித் ஆல் அதர் சப்ஸ்பேசஸ் கண்டைனிங் எஸ். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. So how to prove this? Okay. So how to prove this? What is the proof? Proof. ஸோ எப்படி சார் ப்ரூவ் பண்றது இதை? ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் எப்படி சார் ப்ரூவ் பண்றதுன்னா, ஸோ நான் ஐ கேன் ஸ்டார்ட் வித் சம் ஆர்பிட்ரரி சப்ஸ்பேஸ் ஆஃப் V containing S such that this L of S is a subset of that set அப்படின்னு சொன்னா போதுமானது. ஓகே. ஸோ என்ன சார் சொல்லணும்னா, let capital W is a subspace of any subspace of capital V containing S. அந்த V1 V2 Vn வந்து எதுக்குள்ள இருக்குது? W. ஓகே, containing capital X. இதுதான் என்னுடைய அசம்ஷன். ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும், இது எனி சப்ஸ்பேஸ், அது ஸ்பெசிஃபிக்கா என்ன ஏதுன்றது தெரியாது. W is any subspace of V containing S. ஆர்பிட்ரரியா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கிறீங்க கண்டைனிங் S இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ அதுக்குள்ள எல்லா ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டா போதுமானது. அந்த எல்லா ஃபேஸ் தான் ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ். ஏதாவது ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கு. ஓகே, டு ஷோ தட் எல்லா ஃபேஸ் is a subset of capital W. ஓகே. ஸோ அப்புறம் என்ன சொல்லணும்? ஸோ லேட் சம் எலமெண்ட் எடுக்கிறேன். லேட் யூ கமா let an element U belongs to L of S. Okay, so where
ஸோ u வந்து எப்படி இருக்கு எனக்கு, தட் இஸ் ஆல்பா 1 v1 பிளஸ் ஆல்பா 2 v2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்பா n vn, இந்த மாதிரியான இது இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த u வந்து w ல இருக்குதுன்னு சொன்னா போதுமானது. அப்படின்னா எல்லா ஃபேஸ்ல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே w ல இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா ஃபேஸ் இஸ் சப்செட். ஸோ இட் இஸ் ஆர்பிட்டரி எலமெண்ட். ஓகே, சின்ஸ் capital W is a subspace of capital V containing capital S. So this implies what? So V1, V2, etc. Vn, S ல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே எங்க இருக்கும், W ல இருக்கும். And this alpha 1 V1 alpha 2 V2 அதனுடைய காம்பினேஷன் எங்க இருக்கும், W ல இருக்கும். Why? W is a subspace of V, அதனுடைய காம்பினேஷன்ஸும் அதுல இருக்கும். But this implies so U belongs to in W for every U belongs to L of S. So L of S ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து W ல இருக்கும். ஓகேவா? என்னோட W நான் எப்படி சூஸ் பண்றேன், W is any subspace of V containing S. This implies what? L of S is the smallest, is the smallest subspace of capital V containing capital S. Okay, is it okay? இதுல ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? ஓகே, ஓகே சார். ஸோ இப்போ எல்லா ஃபேஸ் வந்து ஸ்மாலஸ்ட்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன சார் பண்ண போறோம், அடுத்து நம்மளுடைய ஒர்க் என்ன, இந்த எல்லா ஃபேஸ் வச்சுக்கிட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம பேச போறோம். இதுக்குள்ளதான் நம்ம பேச போறோம். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன சார் பண்றோன்றது கவனிங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், we start with a vector space. So just again, so V-ன்றது என்னுடைய vector space. ஓகே, so S-ன்றது it is a subset of capital V. Okay, it is a subset of capital V, S. Okay, capital S is a subset of capital V. So இதுல இருந்து நாம என்ன பண்ணோம், S வச்சுக்கிட்டு L of S ன்னு ஒன்னு டிஃபைன் பண்ணோம். L of S. So L of S வந்து என்னவா இருக்குது, is the subspace of, so S வந்து subset, S வந்து subspace இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, but L of S is always a subspace, is the subspace of capital V. Okay, okay, so subspace, so எனக்கு L of S வந்து எதுக்குள்ள இருக்குது, L of S is a subset of capital V and also a subspace. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, so what is ஒரு கொஸ்டின், V L of S குள்ள இருக்குமா, அதுதான். is V is a subset of L of S. ஓகேங்களா? L of S is a smallest subspace, அதுவும் நமக்கு தெரியும். பட் இப்போ நம்ம என்னுடைய கொஸ்டின் என்ன, V வந்து L of S ல இருக்குமா அப்படின்னா என்ன சார் அர்த்தம்,
ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ வில இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் தட் எலமெண்ட் கேன் பி ரிட்டன் as a element of S. அந்த எலமெண்ட்டை வந்து ஃபைனட் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இதுல இருக்கிற ஒரு எலமெண்ட்டா எழுத முடியுமா? தட் இஸ் ஃபார் எனி, என்ன இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபார் எனி element V belongs to capital V, can you find, இங்க நான் எழுதுறாங்க, ஓகே. ஸோ இதுக்கு என்னன்னா, ஃபார் எனி element V belongs to capital V, so can you find some scalars? So alpha 1, alpha 2, etc., alpha n, such that alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc., alpha n Vn equal to V. ஓகே, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ வில இருந்து எந்த ஒரு எலமெண்டாலும் இந்த மாதிரி ஒன்னால ஒரு காம்பினேஷன் கொடுக்க முடியுதா, எலமெண்ட் ஆஃப் எஸ்ல இருந்து இந்த லீனியர் காம்பினேஷனா? ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? வி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ்னு அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு வி இங்க எனக்கு இருக்குது. திஸ் இஸ் கம்ஸ் ஃப்ரம் எவர் டெஃபினிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ எல்லா வி வந்து எல் ஆஃப் எஸ்ல இருக்குதுன்னா எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு வி, வியும் எல் ஆஃப் எஸ் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. இந்த மாதிரி நம்மளால எழுத முடியுமா? கேன் யூ ஃபைண்ட்? ஓகே. ஸோ அதை பேஸ்ட் ஆன் எஸ், எஸ் பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். நான் எப்படி என்னோட எஸ் சூஸ் பண்றேனோ அதை பொறுத்து தான். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த எஸ் வந்து என்ன சார்? அதுதான் அடுத்த டெஃபினிஷன். ஓகே ஓகே. இஃப் இட் இஸ் ஹேப்பன், இஃப் எஸ், இஃப் வி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ். ஓகே. ஸோ இஃப் எஸ் that is V equal to L of S. That's the meaning. If V equal to L of S, then so we say that S is the generating set. Generating set. ஓகே, ஜெனரேட்டிங் செட்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் ஸ்பேனிங் செட். ஓகே, generating set. If V equal to L of S, then we say that S is the generating set. Okay, I will give some example. Okay, example. So V equal to நான் என்ன எடுத்துக்கிறேன்? R3. R3. ஓகே. ஸோ எஸ் நான் எடுக்கிறேன். எஸ் வந்து நான் எப்படி எடுக்கிறேன்? ஸோ இதுல 3 வெக்டார்ஸ். ஸோ V1 equal to 1, 0, 0. V2 equal to 0, 1, 0. V3 equal to 0, 0, 1. ஓகே, இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய காம்பினேஷன் வாட் இஸ் எல் ஆஃப் எஸ்? இந்த செட்டோட எல் ஆஃப் எஸ் நான் எழுதுறேன். இப்போ எல் ஆஃப் எஸ் எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ எல் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆல்பா 1 V1 பிளஸ் ஆல்பா 2 V2 plus alpha 3 V3 such that alpha 1, alpha 2 or alpha i's, okay, alpha I belongs to in R and this Vi belongs to in capital S.
So this is what? This is equal to so alpha 1 of 1 comma 0 comma 0 plus alpha 2 of 0 comma 1 comma 0 plus alpha 3 of 0 comma 0 comma 1. Okay, such that alpha I belongs to R. ஸோ இதை நீங்க திரும்ப ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? எனக்கு திரும்ப ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு ஆல்ஃபா 1 கமா 0 பிளஸ் 0 கமா ஆல்ஃபா 2 கமா 0 பிளஸ் 0 கமா 0 கமா ஆல்ஃபா 3 such that alpha 1 alpha 2 alpha I belongs to R, alpha I. ஓகே, திரும்ப இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? This is what? Alpha 1 alpha 2 alpha 3 such that all alpha i's belongs to R. Okay. So இப்ப பாருங்க LFS இந்த S இதை வச்சு நான் LFS பண்ணேன். இது எப்படி இருக்கு பாருங்க, alpha 1 alpha 2 alpha 3 such that all alpha i's are belongs to R. This is equal to exactly R3. அதானுங்களே, this is equal to exactly R3. Okay, elements of R3 இந்த பேட்டர்ல தானே triples. Okay, all and each alpha 1 alpha 2 alpha 3. So in this case S equal to full R3. Okay, suppose if I consider some other set S, இப்போ நான் வேற ஒரு செட் எடுக்கிறேன் பாருங்க, அப்போ அது வந்து full R3 வந்து ரெப்ரசன்ட் பண்ணதா என்னன்றது பார்ப்போம். ஓகேங்களா, பார்க்கலாங்களா? So in this case L of S equal to what? R3. So suppose the same vector space, so another example, so V equal to R3, என்னுடைய S என்ற ஒரு செட் எடுக்கிறேன், S equal to V1 equal to so 1 comma 1 comma 0, V2 equal to 0 comma 1 comma 2, maybe ஒரு convenient தான். So 2 comma 1 comma 0, V3 equal to 1 comma 0 comma 0 இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதனுடைய LFS நான் என்னன்னு எழுதுறேன். LFS what is LFS? Again the same approach. So alpha 1 into V1, so 1 comma 1 comma 0 plus alpha 2 into 2 comma 1 comma 0 plus alpha 3 into 1 comma 0 comma 0 such that this alpha 1 alpha 2 alpha 3 belongs to in R. Okay, this is திரும்ப அதே ஃபார்மேட்ல எழுதினீங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குது? ஸோ ஆல்ஃபா 1 கமா ஆல்ஃபா 1 கமா 0 பிளஸ் 2 ஆல்ஃபா 2 கமா ஆல்ஃபா 2 கமா 0 பிளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 0 comma 0 such that this alpha I belongs to in R. Okay, so this is what இது திரும்ப நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா என்ன வருது? So alpha 1 plus 2 alpha 2 plus alpha 3 comma alpha 1 plus alpha 2 comma 0. So இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது such that this alpha 1
alpha 2 alpha 3 belongs to R. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு LFS வந்து இப்படிதான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் இருக்குது. ஓகே, இந்த ஆல்பா 1 பிளஸ் 2 ஆல்பா 2 பிளஸ் ஆல்பா 3ன்றது வந்து யாரு? இதனுடைய சம் வந்து வேற சம் அதர் எலமெண்ட், சம் ஆல்பா 4ன்னு எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இது வந்து சம் அதர் எலமெண்ட், சம் ஆல்பா 5. ஓகே, அப்ப இதை நான் எப்படி எழுதுறேன்? அகைன் திஸ் இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் ஆல்பா 4 ஆல்பா 5 0. ஓகே, such that alpha 4 alpha 5 belongs to in R. ஸோ இதுதான் என்னுடைய LFS. இப்போ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R3ங்களா? ஆக்சுவலா இது இந்த செட் வந்து எதை மீன் பண்ணுது? இது R3ல பிளேன், இட் இஸ் XY பிளேன் அதானுங்களா? ஏன்னா தேர்ட் ஆர்டினேட்ஸ் வந்து ஜீரோவா இருக்குது. ஓகே, இட் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் R3. ஓகே, இட் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் R3. So that means what? This is not equal to R3. The set வந்து is not equal to R3. So in this case LFS வந்து ஃபுல் R3 வந்து மீன் பண்ணல. அப்படின்னா இந்த என்னுடைய செட்ல பிரச்சனை இருக்குது. இங்க நான் சூஸ் பண்ண இல்லையா, இதுலதான் எனக்கு பிரச்சனை இருக்குது. அப்ப இவனை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேங்களா, இவனை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்ப இவனுடைய பிஹேவியர் இங்க எப்படி இருக்குதுன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ இவனை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃப்ளோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த எஸ் R3ல அவன் எங்க இருக்கிறான்? ஸோ திரும்ப இந்த ஸோ அப்ப இவனை நான் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கணும். ஓகே, ஸ்ட்ரென்தன் பண்ண பாக்குறோம்னா இவனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க பார்க்கறேன். ஓகே, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம என்ன பாக்குறோம்? LFS ஈக்குவல் டு R3 R0. அப்ப LFS ஈக்குவல் டு ஃபுல் V R0. அப்படி இருக்கிற மாதிரியா என்னோட செட் எஸ் தான் சூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான செட்டை சூஸ் பண்ணும்போது இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. பட் இப்படி ஒரு செட்டை சூஸ் பண்ணனா அதுல வந்து ஃபுல் R3 அது கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அப்ப நாம அந்த எஸ் வந்து நாம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண பாக்குறோம். ஸோ அப்ப அங்க என்ன சார் கொடுக்கணும்? ஸோ அதுக்கு அதுலதான் நமக்கு இங்க என்னன்னா வாட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஏன்னா இப்ப நான் எடுத்திருந்தெல்லாம் அந்த செட்ல வந்து பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ அது என்னன்றது நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சொல்றது புரியுதுங்களா? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் and what is dependent set. Okay, so what is the definition? So a set of vectors are linearly independent. So what is the definition? So let capital V be a vector space and capital S equal to so V1, V2, etc. Vn is a subset of capital V. Okay, first definition we say that so capital S is a linearly independent set if there is a scalars, there is a scalars so alpha 1, alpha 2, etc. alpha n such that so alpha 1 v1
plus alpha 2 v2 plus etc. alpha n vn equal to 0 implies that alpha 1 equal to alpha 2 equal to alpha n equal to 0. Okay. So all alpha is are 0. This is what, this is trivial representation. So 0 வந்து trivial எப்படி சார் எழுதுறது? எல்லா ஸ்கேலார்ஸையும் நான் 0 ஆக்கிடுறேன். Okay. This representation is what? This is trivial representation of element of S. Zero trivial representation or zero representation? Okay, the trivial என்றது வந்து zero representation. Representation of element of S. Okay. If it is happen, then we say the set S is linearly independent. So in the combination 0 alpha 1 v1 plus alpha 2 v2 இதனுடைய சம் வந்து 0னா அந்த எல்லா ஸ்கேலார்ஸுமே 0. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வெக்டார்ஸ் வந்து இங்க என்னவா இருக்கணும்? நான் ஜீரோவா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நெக்ஸ்ட் வாட் இஸ் த டிபெண்டன்ட் செட்? அப்ப இதுக்கு வாட் இஸ் டிபெண்டன்ட் செட் எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதே சேம் செட் டிபெண்டன்ட் சொன்னா இதே ரெப்ரசன்டேஷன் நான் இங்க எழுதுறேன். ஸோ அப்போ வந்து என்னுடைய இங்க வந்து எல்லா ஸ்கேலார்ஸும் 0. அதுக்கு ஆப்போசிட் அட்லீஸ்ட் ஒன் ஸ்கேலார் நான் ஜீரோ. ஓகே, ஸோ வி சே தட் so capital S is a linearly dependent. Dependent set if there is some non-zero scalars. There are some non-zero scalars. There are some. Okay. So there are some non-zero scalars. Alpha 1, alpha 2, alpha n, such that this representation equal to 0. So இந்த ஸ்கேலார்ஸ் இருக்கு பாருங்க, அட்லீஸ்ட் ஒன் வந்து நான் ஜீரோவா இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒன் ஸ்கேலார் நான் ஜீரோ. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேலார் நான் ஜீரோவா இருந்ததுன்னா அப்போ இங்க ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ்? இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார்? புரியுதுங்களா? இதுல டவுட் இருக்குதுங்களா டெஃபினேஷன்ல? இது எப்படி சார் லீனியர் ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் எப்படி சார் செக் பண்றது? ஸோ இதுதான் டெஃபினேஷன். ஓகே, ட்ரிவியல் ஜீரோ ரெப்ரசன்டேஷன் எழுதுனா வி வாண்ட் டு ப்ரூவ் ஆல் த ஆல்பா இஸ் ஆர் ஜீரோன்னு சொல்லணும். ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆல்பா வந்து நான் ஜீரோ இருந்தா தட் இஸ் அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி? இங்க நான் வந்து ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட். இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்.
இங்க வந்து லீனியர்லி டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, a singleton non-zero vector. So a singleton non-zero vector. So vector is linearly independent. ஸோ இங்க லீனியர்லி இண்டிபெண்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கும். லீனியர்லி இண்டிபெண்ட் வந்து இங்க லீனியர்லி டிபெண்டன்ட் எல்டி. ஓகே, இது எப்படி சார் சொல்றீங்க லீனியர்லி? ஸோ இது வெரி சிம்பிள். ஸோ ஆல்பா டைம்ஸ் வி ஈக்குவல் டு நான் ஜீரோன்னு சொல்லணும். ஸோ வி வந்து நான் ஜீரோ, அப்போ திஸ் இம்ப்ளைஸ் ஆல்பா ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஃபார் சிங்கிள் வெக்டார் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் திஸ் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ இங்க வந்து என்ன சார்னா a set of vectors, so a set of vectors that contains a zero vector is linearly dependent. ஓகே, இது எப்படி சார் சொல்றீங்க? ஸோ ஒரு வெக்டார் ஜீரோ வெக்டார்னா அதனுடைய ஸ்கேலர்ஸ் வந்து நான் ஜீரோ மாத்திரேன், இப்படி எழுதுன்னு வச்சுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு n வெக்டார்ஸ் இருக்குது, அதுக்குள்ள எனக்கு ஜீரோ வெக்டார் இருக்குதுன்னா ஸோ சம் ஆல்பா 1 0 பிளஸ் 0 டைம்ஸ் v2 plus etc plus 0 times vn equal to 0. So this is a zero representation. இப்படி எழுதலாம் நான் ட்ரிவியலா. ஸோ இங்க வந்து என்னுடைய ஆல்பா 1 வந்து என்னவா இருக்குது? ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இன் திஸ் வே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ கேபிட்டல் S1 என்ற ஒரு செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் S2 is contained in S1. So this implies S2 is also linearly independent இருக்கும். அதை விட ஸ்மாலர் செட் அதுவும் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும். அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ S1 வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் S1 is contained in some set S2 குள்ள இருக்குது. This implies S2 is also linearly dependent. அதை விட பெரிய செட். ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து என்னுடைய S1. ஓகே, அதுக்குள்ளதான் என்னுடைய S2 இருக்குது. இது என்னுடைய S2. ஸோ S1 லீனியர் இண்டிபெண்டா இருந்தா அதுக்குள்ள இருக்கிற S2 லீனியர் இண்டிபெண்டன்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது என்னுடைய S2. ஸோ இதுக்குள்ளதான் இருக்குது என்னுடைய S1. ஸோ இந்த S1 டிபெண்டா இருந்தா S2 வந்து டிபெண்டா இருக்கும். ஸோ இங்க சின்ன செட்ல இருந்து பெரிய செட்டுக்கு போறோம். ஓகே, இங்க பெரிய செட்டு அதனுடைய ஸ்மாலர் செட் வச்சுக்கிட்டு பேசுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டி 3 இதனுடைய கண்டி. ஓகே, ப்ராப்பர்ட்டி 3 இது என்னதுங்க சார்? ஸோ த செட் ஆஃப் வெக்டார்ஸ் ஸோ a set, so capital S equal to V1 Vn is linearly independent then no vector is a linear combination of
linear combination of other vectors. So இதுல இருக்கிற ஏதாவது ஒரு வெக்டாரை மற்ற வெக்டார் வச்சுக்கிட்டு எழுத முடியாது. other vectors. No vector is a linear combination of other vectors. So okay. So இதுவே டிபெண்டன்ட்ல என்ன நடக்கும்? So the set S. So V1, V2, Vn linearly dependent. Then so then any one so some vector is a linear combination of other vectors. Some vectors is a linear combination of other vectors. இது எப்படி சார் சொல்றீங்க? So that is so alpha 1 V1 plus alpha 2 V2 plus etc. alpha n Vn equal to what? 0. Okay. So at least it is a linearly independent. At least one scalars on the non-zero. Okay. Suppose if alpha 1 not equal to 0. So அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? alpha 1 V1 equal to அப்ப V1 வந்து எப்படி எழுதலாம்? V1 equal to இந்த 1 by alpha 1 of minus alpha 2 V2 minus alpha 3 V3. So minus alpha n Vn. So that means what? This V1 is a linear combination of the remaining vectors, other vectors, preceding vectors. So in this way we can represent. Actually, இது ஒரு theorem இது. Okay. This is some properties of linear independency and dependency. Okay, sir. So problem எப்படி சார் solve பண்றது? For solving problem. Okay. Some set of vectors, linearly independent. So simplest simpler for in R3 Euclidean spaceலயோ அதை நீங்க மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கரஸ்பாண்டிங்கா அந்த வெக்டார்ஸோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு அந்த செட் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து நீ ஒரு மேட்ரிக்ஸா எழுதுறோம். ஓகே. ஸோ ஏ என்ற ஒரு மேட்ரிக்ஸா எழுதுறோம். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய வெக்டார் V1 V2. ஸோ V3 ஃபார் எக்ஸாம்பிள் 3x3 எடுத்துங்க. இப்படி நான் வெக்டார்ஸா எழுதுனா 3x3 மேட்ரிக்ஸ். இங்க வந்து இதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து என்னவா இருக்கும்? நான் ஜீரோவா இருக்கும். பட் இங்க வந்து என்னுடைய டிட்டர்மினன்ட் வந்து என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஓகே, ஜீரோவா இருக்கும். ஸோ இதை தான் நாம நிறைய இடத்துல நாம இதை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ. ஸோ இங்க வந்து டிபெண்டன்ட் செட்னா ஸோ ரியல் லைஃப் சிச்சுவேஷன்லேயே இது நிறைய இடத்துல நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. வேற டவுட் இருக்குங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ இது வரைக்கும் பாருங்க. நம்ம நாளை கிளாஸ்ல வந்து இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பேசிஸ் டைமென்ஷன், அது ஒன்ஸ் நம்ம அது வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா இப்போ அது ரிலேட்டடா கொஞ்சம் சிஎஸ்ஐஆர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி சால்வ் பண்றது, என்ன